ஒருத்தன்றே வெறுத்திடவே சிவாய நம 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 திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதுன்றியப்பார் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துறை ஊரை சிவனே எந்த ஈசா உடலிடம் கொண்ட யானிதற்கிலனோர் கைமாறே யானிலங்கிலோர் கைமாறே யானிலங்கிலோர் கைமாறே யான் இதற்கு இளன் ஓர் கைமாறே கைமாறே கைமாறே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. இதே இடத்துல இருந்து நம்ம ஞானகுருநாதர் வந்தப்ப என்ன சொன்னாரு, அம்மையப்பரா காட்சி கொடுத்துக்கிறாங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த திருவேடத்தோட வர்றதுக்கு அந்த குருவருள் அன்னைக்கே முன்மொழிந்துட்டு போயிடுச்சு. இன்னைக்கு அதே மாதிரி எழுந்தரில் அதே இடத்துல நிற்கிறோம். சிவா நிறைந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் மிக்க நன்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே, சிந்தித்தல் தானே, சிந்தித்தல் தானே. நிறைந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் மிக்க நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குருவரை சரணம், திருவரை சரணம். ஞானகுருநாதன் வாதவூரடிகள் வாழ்க வாழ்க. ஞானகுருநாதன் வாதவூரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஞானகுருநாதன் வாதவூரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. சிவா
ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஓம் ஹர ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஓம் சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய ஓம் ஹர ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஓம் சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய ஓம் சிவ சிவ சிவாய ஓம் சிவ சிவ சிவாய ஓம் ஹர ஹர சிவாய ஓம் சிவ சிவ சிவாய ஓம் ஹர ஹர சிவாய ஓம் திருச்சிற்றம்பலம். அண்ணா போற்றி முதற்கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி 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 தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிலா ஆனந்தவாரி போற்றி தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி என்று ஆனாய் போற்றி திருச்சிற்றம்பலம். மகாதேவ தேவ தேவா 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 மகாதேவா மகாதேவா எங்கள் சிவலோக மகாதேவா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம 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 சத்தமா சிவாய சிவாய நம சிவாய அம்மா அப்பனா திருச்சி பாக்குறீங்க எவ்வளவு சிவாய நம 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 ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவ 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 சிவாய நம ஓம் அரகர அரகர நம சிவாய சிவ 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 சிவாய நம ஓம் ஹரஹர ஹரஹர நம சிவாய சிவ 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 சிவாய நம ஓம் அரகர அரகர நம சிவாய மகிமா ஜெய் ஜெய் அபார மகிமா அபார மகிமா குரு கடாட்சம் அபார மகிமா அபார மகிமா குரு கடாட்சம் அபார மகிமா அழும்பொரு நினைக்கும் அன்னை குருநாதன் எழுந்தோறும் தெய்வம் குருநாதன் போர்க்கெல்லாம் குழந்தை தொழுந்தோறும் காக்கும் தெய்வம் என் குருநாதன் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை அம்மையாய் அப்பனாய் தெய்வமாய் தோழனாய் அம்மையாய் அப்பனாய் தெய்வமாய் தோழனாய் அம்மையாய் அப்பனாய் தெய்வமாய் தோழனாய் அம்மையாய் அப்பனாய் தெய்வமாய் தோழனாய் அப்பார மகிமாகோ ஜெய் ஜெய் அபார மகிமாகோ அபார சரணம் சரணம் ஸ்ரீ குருநாதா சரணம் சரணம் ஸ்ரீ குருநாதா சரணம் சரணம் ஸ்ரீ குருநாதா சரணம் சரணம் ஸ்ரீ குருநாதா ஸ்ரீ குருநாதா ஸ்ரீ குருநாதா ஸ்ரீ குருநாதா ஸ்ரீ குருநாதா ஸ்ரீ குருநாதா
ஹரஹர ஹரஹர நம சிவாய சிவ 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 சிவாய நம ஓம் ஹரஹர ஹரஹர நம சிவாய நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் பெருஞ்சோதி சிவாய நமவோம் அருள் பெரும் ஜோதி சிவ 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 சிவாய நமவோம் சிவ 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 சிவாய நம ஓம் ஹரஹர ஹரஹர நம சிவாய ஹரஹர ஹரஹர நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி அருள் பெருஞ்சோதி சிவாய ஆதிசிவநாதா ஆதிசிவநாதா எங்கள் ஆதிசிவநாதா குருநாதா 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 நாத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  குருநாதா 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 எங்கள் சிவலோக குருநாதா கிழக்கு பார்த்து இங்க வாங்க அப்படியே நீங்க இங்கிட்டு வாங்க ഇതിലെ കമ്മിറ്റി സമത്വം ജോബ് ഇല്ല குருநாதன் தவிர்த்திருவார்கள் அடிகள் அவர்களின் பொன்னார் திருவடிக்கு அனைத்து சமர்ப்பணம் சிவன் திருவடி சரணம் திருவடி சரணம் பிரஜோதயாலயே நாட்டக சிவனை போற்றி நாட்டகம் தேவா போற்றி கட்சி ஏகம்பரை போற்றி கையானை போற்றி ஓம் திரியம்பகமிதாமகிம் வந்தமருவார் கோவந்தன்னார் மத்தியோ மூஷிக மாமதாதையே அருள்மிகு ஆதி சிவநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. சொல்லும் அப்பர் தென்கடம் வைத்திருக்கரல் கோவிலான் தன்கடன் அடியேறியும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடக்கு. எம்பிரான் அப்பர் பெருமான் திருவடிகள்
சிவா திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது யாவது யார் சொன்னா? அப்பர் பெருமான். சரியா? சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அப்பர் பெருமான் மலரடிகள் போற்றி. அடியன் கொஞ்சம் காலதாமதமா பார்த்துட்டேயா, நீங்க வச்சிருந்த உடனே தான் நான் கண்டுபிடிச்சேன். சரிங்களா? உழவாரப்பாடு அந்த இதை வந்து அவங்க செய்யறாங்க. இருந்தொருளி நம்ம கூட இருந்து பயணிக்கிற மாதிரி அந்த உணர்வோட இப்ப நம்ம பாடும்போது பாடும். சரியா? அவங்களோட இணை போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுத கடலே போற்றி. தில்லை மன்றினுள்ளாடி போற்றி. இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. அழிவிலா ஆனந்த வாரி போற்றி. திருக்களுக்குன்றின் செல்வா போற்றி. பொறுப்பமர் பூவனத்து அரணி போற்றி. மூவேல் சுற்றம் முரணுறு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா உங்களுக்கு சரி.
ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. அன்னாரமுத கடலே போற்றி. திருக்கழுக்குன்றின் செல்வா போற்றி. பொறுப்பமார் பூவனத்து அரணே போற்றி. தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி. ஜனக்காரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஹரஹர நம பார்வதி பதையே. மகாதேவா திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நிறைந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி நங்கன்விளை கிராமத்தில் சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கும் 33வது ஆண்டு மகா சிவராத்திரி நிகழ்வில் 2ஆம் நாள் அடிநாயனையும் ஒரு பொருட்டா மதித்து அடியேனுக்கு இந்த திருவருள் வாய்ப்பை நல்கிய நங்கன்விளை கிராமத்தார் மக்கள் அனைவரின் பொன்னார் திருவடியும் அடியேன் சென்னி வைத்து வணங்கி நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நங்கன்விளை கிராமத்தில் நமக்கு 2 பேர் விருது வாங்குறாங்க. ஆனந்த தீபம்ங்கிற விருது கலா கிருஷ்ணமணி, அவங்களுக்கு இன்னொரு விருதும் கிடைக்குதியா. அவங்க என்னன்னா சகலகலா வள்ளிங்கிறதையும் அண்ணாமலையார் ஒரு விருது கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது சான்றிதழ் மூலமா கொடுக்கறது இல்லை, அவங்களோட ஊக்கத்துக்கான ஒரு விருது வழங்கிக்கிட்டே இருக்கும். யானப்பயிர், உணர்வலை, இது மாதிரி சில முத்திக்கனி, இளங்கன்று, துரிதமாக வேலை செய்கிறவங்களுக்கு இளங்கன்று அப்படிங்கிற அந்த ஒரு இது கொடுப்போம். அது மாதிரி விருதுகள் உணர்வுபூர்வமாக தான் வழங்கி கொண்டு வருகிறோம். யார் யார் சிறப்பாக பண்ணுறாங்கங்கிறத அடியேன் தொடர்ந்து அதை கருத்தூன்றி கவனித்து அதை நம்ம அண்ணாமலையார் அருளடியின் யான குருநாதரின் திருப்பார்வைக்கு எடுத்து சென்று அவரின் அருளாசியுடன் இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. திரு வாதவூரடிகளே அதை வழங்குகிறார். அதனால் அந்த விருது மிக உயர்ந்த விருது, குருவருள் பெற்ற விருது. அந்த விருது இன்னும் மேலும் மேலும் உங்களை ஆன்ம பக்குவ நிலை அடைவதற்கு கொடுக்கும் மூக்க மருந்து. அதை வச்சு நீங்கள் இன்னும் திறமாக செயல்படணும். ரொம்ப குறுகிய காலத்தில் இவங்க நங்கன்விளை டீம் பஜனை இப்போ வர்றதுக்காக எப்பவும் இடுப்பில் துண்டு கட்டி தான் கோயிலுக்கு வரணும். கோயில் காரியங்கள் எது செஞ்சாலும் இதை நான் ஒரு விண்ணப்பமாகவே சொல்கிறேன். அப்படி இருந்து பாருங்கள், உங்களுக்குள்ள அந்த பணிவு வர 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 நமக்குள்ளே இருக்கிற ஐம்பொறிகள் நம்ம சொன்னடி கேட்க ஆரம்பிக்கும். அது அந்த பணிவு வர 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 தான் அடக்கம் வரும். சரியா? அடக்கம் ஒவ்வொன்றா வர வர மனம் அடங்க ஆரம்பிச்சிடும். மனம் அடங்கணுங்கிறதுக்காக தான் எல்லாம் பண்ணுறோம் நம்ம. சரியா? அதனால் இடுப்பில் துண்டு கட்டவும். துண்டு கட்டாமல் வந்திருக்கிறவங்க இனிமேல் திருக்கோயிலுக்கெல்லாம் போகும்போது இடுப்பில் துண்டு கட்டிட்டு போங்க. இன்னொன்று என்னென்னா, நம்மளோட உயிர் சக்தி இந்த நாபிக்கமலத்தில் தான் நிற்கும். நீங்கள் கோயிலில் போய் சைவ நிகழ்வுகளில் நீங்கள் போய் அங்கே பண்ணுறதோட பலன், அந்த ஆற்றல் சக்தி இங்கே தங்கும். அதை நீங்கள் கவர் பண்ணும்போது நான் என்ன சொல்வேன், அம்மாலாம் கட்டுறதை பார்த்துருப்பீங்க, கீழே ஒன்று கட்டி நாபியவும் கவர் பண்ணும். அந்த ஆற்றல் சக்தியானது நீங்கள் அங்கே போய் அந்த நிகழ்வுகள் மூலமாக அந்த எடுத்துக்கிட்ட அந்த கருத்துக்கள், உள்வாங்கிய கருத்துக்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து உங்களோட ஆன்மாவை பக்குவப்படுத்தும், மேன்மேலும் பக்குவப்படுத்தும். உங்களை நீங்களே செதுக்கும் சிற்பியாக இருந்து உங்களுக்குள்ள நல்ல பண்புகளை வளர்க்க ஆரம்பிப்பீங்க. நம்ம வெளியே பூஜை பண்ணுறது எல்லாமே உள்ள அக பூஜை பண்ணுறதுக்கான வெளியே காட்டுற அந்த ப்ராக்டிக்கல்னு சொல்லுவாங்களா, அதுதான். அதை நம்ம தேர்ந்துட்டோம்னா உள்ளே எப்படி அக பூஜை பண்ணலாம். அக பூஜைக்குன்னு ஒரு 8 மலர் வச்சுருக்காரு, பண்பு மலர்கள்னு சொல்லிட்டு. அந்த மலர் தான் வாடாத மலர், குற்றமற்ற மலர்கள் இல்லையா? நம்ம இப்போ சாமிக்கு போடுறது எப்படி மறுநாள் மாற்ற தானே செய்யணும் இல்லையா? அந்த மலர்களை சூட்டுறதுக்காக தான் இந்த மலரை சூட்டி இப்படி தாயா நீ உள்ளுக்குள்ளே பூஜிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த கருத்தோடு நம்ம ஏற்கனவே லேட் ஆனதுனால நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். சிவாய நம்ம அடியேன்னு சொன்னது அனைத்து சிவனை செல்வங்களுக்கு தான். நிறையா குந்தமோட்டிலேருந்துலாம் வந்திருக்காங்க, அம்மதா வந்திருக்காங்க, மற்றும் பல ஊர்கள்லேருந்து வந்திருக்கேங்க, கிராமங்கள்லேருந்து. ஒன்றிய நிலையில் நம்ம ஆதி சிவநாதரோடு பயணிப்போம், ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம். கலந்த அன்புங்கிறது எம்பெருமானும் நம்மளும் பிரிஞ்சு இல்லாத அந்த கலந்து ஒன்றாயிருது. அவர் மட்டுமே அங்கு விளங்கி தோன்றுவார். சரியா?
நம்ம நான்கிறது இருக்காது. அதுதான் கலந்த அன்பு. அதனால தான் நங்கன்விளையிலிருந்து தான் அண்ணாமலையார் அருளலை புது கோணத்தில் பயணிக்குது. அதுவும் இங்கே தான் 7ஆம் நம்பர்லேருந்து எழுச்சி தான். உங்களோட நம்பர் என்னது? 7. அண்ணாமலையார் அருளலையில் 51ல் 7ஆம் நம்பர் இவங்களோடது. 7ஆம் தேதி அதுவும் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா சுவாமியோட கருணை. இதுதான் என் நினைக்கணும். நம்ம ஏதாவது கேட்டோமா அவராக பார்த்து எப்படி செய்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ அவரோட கருணையை நினைக்கணும். என்னமா பார்த்து கொடுக்குறாருயா. நம்மளுக்கு 7 அங்கேயும் எழுச்சி இங்கேயும் எழுச்சி. அப்போ எழுச்சி மிகு நங்கன்விளை. இப்போ நங்கன்விளை இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன நங்கன்விளை கிராமம் என்னவாக போகுது? சிவலோகமாக போகுது. பூலோகம் சிவலோகம் ஆகணுங்கிறது தான் அண்ணாமலையார் அருளலை யான குருநாதன் தவிர்த்திரு வாதவூர் அடிகளின் அந்த உயிர் மூச்சுன்னே சொல்லலாம். அதுக்காக தான் நாங்கள் இப்போ குரு ஞான தவம்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று 48 நாள் எங்களுக்கு வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு நிறைவு பெறுது. மகா சிவராத்திரி முடிஞ்ச உடனே தான் நாங்கள் இந்த 48 நாள் விரதம் இருந்து அந்த குரு சொன்ன அந்த தவத்தில் இருந்து நானும் கட்டியிருப்பேன், அவங்களும் கட்டியிருப்பாங்க, விதுவாவில் கட்டியிருப்பாங்க. வேறு நங்கன்விளையில் எத்தனை பேர் கட்டியிருக்கீங்கன்னு தெரியல. நம்ம பொதுவாக எல்லாருக்குமே செய்தி வந்துச்சு. இது வந்து மகா சிவராத்திரி முடிஞ்சு 4ஆம் கால பூஜை முடிஞ்ச உடனே குருநாதர் எடுக்க சொல்லியிருக்காரு. அப்போ அந்த தவத்தின் போதும் இங்கே இது மாதிரி செயல்பாடு இல்லையா? விருது வழங்கும் விழா என்ன அற்புதமாக அமைச்சு கொடுக்குறாரு இல்லையா சுவாமி? அப்போ இறைவனின் கருணையை உணவும். இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க நங்கன்விளை கிராமத்துலையும் பக்கத்து கிராமத்துலையும் எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்மளை மட்டும் டிக்கு போட்டு சுவாமி இங்கே வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஆஹா, யார் வந்திருக்காங்க? ஆரார் வந்தார் அமர குலத்தில் அணியுடையாதிரை திருவேடம் தரித்து வந்த திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே ஒரு நிமிஷம். மணிவாசகர் சொல்ல எம்பெருமான் எழுதிய திருவாசக ஓலைச்சுவடியை கையில் எழுதியிருக்கார். அந்த மக்கள் வந்து அடியேன் சொன்ன ஒரு சொல்லுக்காக அவங்க எப்படி இந்த வயதிலையும் அவங்க வந்து அடிநாயனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அங்க வந்து அவங்களால இயன்ற வேடத்தை போட்டுட்டு வந்திருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டுங்கய்யா. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இப்போ நிகழ்ச்சி குரு வணக்கத்தோடு நம்ம ஆரம்பிப்போம்.
அண்ணாமலையார் அருளடியில் ஞான குருநாதர் தவ திருவாதவூர் அடிகளின் பொன்னார் திருவடி போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி. திருவாத ஊர திருத்தாள் போற்றி போற்றி.
சேக்கிழார் துதி. தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படுத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பன்னீர் திருமறை புத்தகம் நம்ம போன வருஷம் நங்கன்வேலைக்கு கொடுத்தோம். இருக்கு. பன்னீர் திருமுறை பத்திய ஒரு சின்ன தெளிவு மக்களுக்கு சொல்ற மாதிரி யாராவது எந்திரிச்சு சொல்லுங்க. ஏன்னா அம்மாவே சொல்லிட்டு இருக்க கூடாது. நீங்க பயிற்சி பெற்ற பிள்ளைங்க பன்னீர் திருமுறை பற்றிய உங்களோட கருத்தை சொல்லுங்க. அது எந்திரிச்சு சொல்லுங்க. வீடு போலாமா? எந்திரிச்சு சொல்லுங்க. மைக்ல உட்காந்தே சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அதாவது முதல் பருவம் நமக்கு குழந்தை பருவம். அதாவது அடியனுக்கு அடியன் உணர்ந்ததுதான் கூறுகிறேன். இதுல எந்த ஒரு இதுவும் அடியனுக்கு கிடையாது. முதல் வந்து நமக்கு குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவம் குழந்தையாக தான் திருஞான சம்பந்தர் நமக்கு முதல் திருமுறையில வருகிறார். வந்து நமக்கு அந்த முதல் நமக்கு இச்சா சக்தி, அந்த இச்சா சக்தியை நமக்கு துலங்க செய்வார். செஞ்சு நமக்கு அந்த அவர் தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த இச்சையிலிருந்து நம்ம விடுபடுறதுமே ரொம்ப கஷ்டம். அதுதான் அடியன் உணர்ந்தது. இது முற்றிலும் அடியன் உணர்ந்தது ஒன்றேதான். இதை எந்த தவறு இருந்தாலும் அடியை பொறுத்தள்ள வேண்டியது. பன்னீர் திருமுறையில் முதல் 3 திருமுறைகள் அருளி செய்தவர் திருஞான சம்பந்தர். அதை பற்றி தான் சொல்றாங்க. சரிங்களா? அந்த பாடல்களையும் முடிச்சிருவோம். அது நீங்க பன்னீர் திருமுறையை கையில தூக்க 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 என்ன கிடைக்கும் அப்படின்னா மன வலிமை கிடைக்கும். எந்த ஒரு கஷ்டத்தையும் நீங்க தாங்குற சக்தி கிடைக்கும். எம்பெருமான் கிட்ட போறோம், கோயிலுக்கு போறோம், சாமி என்னமாவது கொடுப்பாருன்னு நினைச்சு போறதுதான் பக்தி. அதுக்கப்புறம் சுவாமி கொடுப்பதெல்லாம் எனது நன்மைக்கே, எல்லாமே நல்லதே அப்படின்னு நினைக்கிறதா ஞானம். முதல்ல சாமி கிட்ட அப்படிதான் போவோம். இது கொடுக்க மாட்டாரா, அது கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு போவோம். அந்த நேரம் மட்டும் நம்ம அந்த மும்மலத்திலிருந்து கொஞ்சம் நீங்குவோம். சுவாமியை உணரும் போது ஆணவம், கண்மம், மாயை 3 அப்படியே லேசா விலகும். எப்படி பாசி குளத்துல கல்லை விட்டு எறியும் போது அந்த நேரம் மட்டும் அந்த பாசி விலகி திரும்ப அப்படியே பறந்துடும் இல்லையா? அது மாதிரி சுவாமி கோயிலுக்குள்ள போகும்போது மட்டும் நம்ம வந்து அப்படி கொஞ்சம், ரொம்ப அதிகம்லாம் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் தான் அந்த மும்மலங்களும் கொஞ்சம் லேசாக விலகும். சாமியை உணரும் போது அந்த உணர்தல்லேருந்து வெளியே வரும்போது, அதனால தான் இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் இங்கே ஃபுல்லாக இறைவனோட ஒன்றிய நிலையில் இருக்கும்போது அவர் கூட அந்த உணர்தல்லையே நீங்கள், அது வந்து சொல்ல முடியாது, அது ஒரு ஆனந்த அனுபவம். நீங்கள் திளைக்க போகிறீங்க பாருங்க. ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒவ்வொரு பதிகத்திலையும் அந்த உணர்தலை நீங்கள் வந்து திருவுருளால் உணர்வீங்க பாருங்க, அதை அனுபவிங்க. அந்த 3 திருமுறையை பற்றி சொன்னாங்க. 4, 5, 6 அப்பர் பெருமான் அருளி செய்தது. சரியா? அப்பர் எழுந்தருள் இருக்கார் இல்லையா? உழவார் பணியில நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்பர் பெருமான் அருளி செய்தது 4, 5, 6 திருமுறைகள். அப்பரோட அந்த 4, 5, 6 திருமுறைகளும் ரொம்ப எளிமையாக இருக்கும். திருஞான சம்பந்தர் பெருமானோடது தமிழ் கொஞ்சம் கடினமாக இருக்கும். முதல் வருஷம் படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே வந்துடும். 4, 5, 6 ரொம்ப ஆர்வமாக படிக்கலாம். 8 மணிவாசக பெருமான் அருளி செய்தது. 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. இதெல்லாம் போன வருஷம் சொன்னா கலா கிட்ட. கலா சொல்லுவான்னு தான் நான் இப்போ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். சகல கலா வள்ளி சொல்லிடுவான்னு நினைச்சேன். சரியா? 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. 9 ஆசிரியர்கள் அருளி செய்தது. 7 சுந்தரமூர்த்தி நாயனார். 7 வந்து என்னன்னா குரு கூடைய ஒன்றிய நிலையில் இருக்கிறதுனால 7 குரு கூடையில மறந்துட்டார். ஏன்னா அண்ணாமலையார் அருளாளியோட குருநாதர் சுந்தரமூர்த்தி நாயனார். அதனால 7 வந்து ஸ்கிப் ஆகி 8க்கு போயிட்டு அங்கே குரு கூட ஒன்றிய நிலையில் இருக்காங்க. பொறுத்தரில் வேண்டுகிறோம். 8 மணிவாசக பெருமான் அருளி செய்தது. அதில் வந்து திருக்கோவையாரை சொல்ல விட்டுட்டேன். திருவாசகம் திருக்கோவையாரம். 9 திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. 9 ஆசிரியர்கள் அருளி செய்தது. 10 திருமூலர் திருமந்திரம். திருமூல தேவனையே சிந்தை செய்வாருக்கு கருமூலம் இல்லையே காரணம். அதை எடுத்தோம்னா அது வந்து தோத்திரத்தில் சாத்திரம்.
சாத்திர நூல் 14 நூல் நம்ம சைவத்தில் அந்த 14ல் இருக்கிறதையும் அந்த 10ஆம் திருமுறையிலேயே கொடுத்துருப்பார். நாங்கள் அதை படிக்கும்போது 10ஆம் திருமுறை எடுக்கும்போது வைக்கவே முடியாது, நோட்டு போட்டு எழுதிக்கிட்டே இருப்போம், ஒவ்வொரு பாடலாம் எழுதி மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி திருமூலர் வந்து அப்படியே நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் படிக்கும்போது பன்னீர் திருமுறையை கையில் தூக்கு உங்களுக்குள்ள ஆன்மா சுத்தம் பெறதை நீங்களே உணரலாம். அதனால் பன்னீர் திருமுறை புத்தகம் நம்ம வந்து சும்மா ஒரு ஷோக்கெல்லாம் வைக்கல, அதை நீங்கள் எடுத்து படிக்கணும். அதில் அருளாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த நெறியை நம்ம பின்பற்றணும். பின்பற்றும் போது நம்ம வந்து அந்த குடும்பத்தில் எங்கே உலகத்திலேயே அந்த ஒரு எங்கே பார்த்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, இன்பம் துன்பம் மாறி மாறி வருது, அந்த நிலை போய் உங்களுக்கு ஆனந்தம் மட்டுமே கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எதனாலும் இன்பத்தையும் இன்பம்னு எடுக்க மாட்டீங்க, துன்பத்தையும் துன்பம்னு எடுக்க மாட்டீங்க. ஏன்னா சிவத்துக்குடிய ஒன்றிய நிலையில் இருக்கும்போது எல்லாமே திருவருள் கொடுத்துச்சுங்கும் போது அங்கே உங்களுக்கு அதை இன்பம் துன்பம்னு பார்க்க தோணாது. இன்பம்னு ஒன்று எடுத்தீங்கன்னா துன்பம்னு ஒன்று உண்டு. ஆனந்தம்னு எடுத்தீங்கன்னா ஏதாவது எதிர்சொல் இருக்கா? ஆனந்தத்துக்கு இன்னும் பெருக்கம் தான் இருக்கு. பேரானந்தம், சிவப்பேரானந்தம், அது பெருகிக்கிட்டே தான் போகும். அதனால அந்த திருமுறைகளை கொஞ்சம் நீங்கள் எடுத்து பாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. போன தடவை குருநாதர் இதே மேடையில் உட்கார்ந்து நம்ம திருமுறை வழிபாட்டு குழுன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா? ஆதிசிவநாதர் திருமுறை வழிபாட்டு குழுன்னு சொன்னார். அது வந்து இப்போ கொஞ்சம் ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு. அடுத்த முறை நம்ம வரும்போது இந்த 2 ஆனந்த தீபங்கள், தானும் ஆனந்த தீபங்களாக இருந்து அடுத்த இருக்கிற ஊரில் இருக்கிற அத்தனை மக்களையும் ஆனந்த தீபங்களாக ஒளிபர செய்யணும். அது அடியேனின் விண்ணப்பம். எப்பயுமே ஒரு விளக்கு வந்து தான் ஒளிரும், அடுத்த விளக்கையும் ஒளிர வைக்கும். ஞானம், தானும் ஞானம் அடுத்தவங்களையும் ஞானம் பெற வைக்கும். அதுதான் அந்த ஆனந்த தீபத்தோட கான்செப்ட். அது தானும் ஞானம் அடையும், அடுத்தவங்களையும் ஞானம் வைக்கவங்களாக மாற்றும். தெளிந்த நீரோடையாக தான் ஓடும், தன்னை சாரும் பொருளையும் சுத்தப்படுத்தும், தானும் சுத்தமாக இருக்கும். எதையும் மறக்கலாம் நினைக்காது, கடந்து போகணும். மறக்கணும்னு நினைக்கும் போது தான் அது வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்கும். எந்த ஒரு பழைய நினைவுகள் எல்லாருக்கும் தான் கஷ்ட நஷ்டம் இருக்குது, யாருக்கு தான் கஷ்ட நஷ்டம் இல்லை. அதை வந்து நீங்கள் வந்து மறக்கணும்னு நினைக்கக்கூடாது, கடக்கணும். கடந்துட்டு போகும்போது வெறுமா ஓடலாம், தெளிந்த நீரோடைய ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? சிவாய நம்ம அது மாதிரி சிறப்பாக பயணிக்கிறோம். அடுத்த முறை அம்மா இதே நிகழ்வுக்கு வருவதற்கு திருவருள் வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் பன்னீர் திருமுறை பற்றிய விளக்கங்கள் கொடுக்கணும். அதைத்தான் எதிர்பார்த்து இன்னைக்கு நான் பேச சொன்னேன். விதுபாலம்மா அது பேசினாங்க. விதுபாலம்மா 2 வருஷமாக நம்ம கூட பன்னீர் திருமுறை பாராயணத்தில் இருக்காங்க. நீங்கள் சுவாமி எதுக்காக இதை சொல்கிறாருன்னா, இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் ஒரு பாடலாவது எடுத்து பாடுங்க. தோளுடைய செவியன் மட்டும் எடுங்க, எடுத்துட்டு அந்த புத்தகத்தில் இருக்கிறத படிக்கணும். அதைத்தான் சாமி விரும்புகிறார். அதைத்தான் இப்போ வந்து உங்களுக்கு கேள்வியாக கேட்டு அது பதிலும் சொல்கிறார். சர்வம் சிவார்ப்பணம். அடுத்த முறை படிச்சிருவீங்களா? மகா சிவராத்திரிக்கு எத்தனை பேர் படிக்க போறீங்க? 2 தீபம், நங்கன் வேலையில் 2 தீபம். சகலகலா வள்ளி, கலா கிருஷ்ணமணியும், ஆனந்த தீபம், அம்பியா பாலகிருஷ்ணன். பேர் கரெக்டாக சொல்லிட்டோமே, எனக்கு 51 டீம் இருக்கிறதுனால பேரை மாற்றிட்டு விடணும். இவ்வளோதான் சரியா? சிவாயனமா. இதுக்கு சாட்சி வந்து என்னன்னா ஆதிசிவநாதர். சர்வம் சிவார்ப்பணம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். இப்போ 10 வரையும் சொன்னோம் இல்லையா? அப்படியே திருமுறைக்குள்ள ஆழ்ந்துட்டோம். 11ஆம் திருமுறை 12 ஆசிரியர்கள் அருளி செய்தது. அதுவரையும் 11ஆம் திருமுறை வரையும் அந்த தொகுப்பு வந்து நம்பியாண்டார் நம்பி தொகுத்து கொடுத்தாரு. 12ஆம் திருமுறை அந்த இதை வச்சுட்டு சேக்கிழார் பெருமான் நமக்கு 63 நாயன்மார்களை பற்றிய அந்த அவங்களோட வரலாற்றை பற்றிய அத்தனை இதையும் புராணமாக கொடுத்தாரு. அவர் அதை கொடுக்கலன்னா நம்ம இந்த அளவுக்கு நாயன்மார்களை பற்றி தெரிஞ்சிருக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. அவங்களோட நெறிகளில் நம்ம பின்பற்றி நம்ம சிவநெறியில் செல்ல முடியாது. சேக்கிழார் பெருமான் திருவடிகள் நீங்க நாயன்மார்களை பற்றி, நாயன்மார்கள் திருவேடம் நம்ம சைவ சமய கடவுள் திருவேடம் போட சொன்னதன் காரணம் என்னன்னா, நீங்க அதை பற்றி சிந்திக்கணும். நாயன்மார்கள் என்ன பண்ணாங்க? அப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு முருகன் வேடம் போடுறாங்கன்னா அதை பற்றி சிந்திப்பாங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். அப்போ அந்த நேரம் ஃபுல்லாக சுவாமி கூட ஒன்றி இருந்தாங்களா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க, அந்த நெறி என்ன,
அப்ப அவைப்பட்டியை பத்தி சிந்திக்கிறாங்கன்னா அவங்க சும்மா வேடம் போடல, அந்த குரு அருள் அவங்களுக்கு கிடைக்குது. அவையை பத்தி சிந்திச்சாங்களா, அந்த குருநாதர் அவையோட குரு அருள் அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப எத்தனை பேர் திருவேடம் போட்டு வந்திருக்காங்க, எத்தனை குருவோட நமக்கு அருட்கடாட்சம் இங்க நிறைஞ்சிருக்கு இல்லையா? நிறைந்த குருவர்கள். இப்ப நம்ம அதுலதான் திளைக்கிறோம். இப்ப பாருங்க, நேரம் ஆக 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 நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. திருச்சிற்றம்பலம். பன்னீர் திருமுறை பற்றிய அந்த பன்னீர் திருமுறை ஆசிரியர்கள் தனித்தனியா நான் இப்ப சொன்னேன். மொத்தம் 27 ஆசிரியர்கள் அருளி செய்தாங்க பன்னீர் திருமுறை அந்த பதிகங்கள் அத்தனையும். சரிங்களா? அந்த துதியை இப்ப பாட போறதுனால பன்னீர் திருமுறை பற்றிய சிந்தனையில் நம்ம இருந்தோம். இந்த பாடல் உங்க கையில இருக்காமா? இருக்கா? ரிப்பீட் கொடுக்குறீங்களா? திருச்சிற்றம்பலம். இப்ப குருமார்கள்லாம் எழுந்துருள போறாங்க. சரிங்களா? அந்த உணர்வோட நீங்க அப்படி பயணிங்க. அந்த திருவுருளை நீங்க உணரலாம். ஏதோ அம்மா பாட சொன்னாங்க, அதனால பாடுறேன். நம்மளோட இந்த நிகழ்வின் பெயரே என்னது யாருக்கா தெரியுமா? கலந்த அன்புடன் ஆடியும் சொல்லு. கலந்த அன்புடன் ஆடியும் பாடியும் ஓதி உணரும் திருமுறைகள் இங்க இல்ல. ஓதி உணரும் திருமுறை தேன் பருகு திருவிழா. அப்ப தேன் பருக போறோம் இல்லையா? ஆடியும் பாடியும் ஓதி என்ன செய்ய போறோம்? உணரும் பொருள் சிவம். சும்மா நான் பாடுறேங்கிறதுக்காக வரல, நம்ம உணரணும். சுவாமியை உணர்ந்து நீங்க உள்ளத்துல இருக்கிற இதை சுவாமி கிட்ட வைங்க, சுவாமி உடனே நிறைவேற்றுவார். அந்த கலந்த அன்பை தான் நம்ம கற்றுக் கொடுக்க வந்திருக்கோம். சரியா? திருச்சிற்றம்பலம். அந்த அண்ணாமலையார் அருளை பேட்ஜ் இல்லாதவங்க வாங்கிக்கோங்க, ஐயா கிட்ட இருக்கும். பேட்ஜ் மாட்டாதவங்க வாங்கிக்கோங்க. இது குருநாதர் கையில இருந்து உங்களுக்கு குருவருளோடு சேர்ந்திருக்கு. அது எந்த திருக்கோயில் போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அதை மாட்டிட்டு போங்க. உங்களுக்கு அவ்வளவு அருள் மழை பொழியும். யாரு? அண்ணாமலையார் பொழிவார். அது இப்ப நிறைய இடத்துல நடந்துகிட்டே இருக்கு. ரொம்ப சிறப்பாகவே பண்ணிட்டு இருக்காங்க அருளலை பசங்க. அது எப்படின்னா, அந்த பாட்டு எங்க குருநாதர் பாடினாரு. அலை 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 அண்ணாமலையார் அருளலை. அலை 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 அண்ணாமலையார் அருளலை. அலை 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 அண்ணாமலையார் அருளலை. அலை 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 அண்ணாமலையார் அருளலை. அலை 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 அண்ணாமலையார் அருளலை. அலை 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 அண்ணாமலையார் அருளலை. அலை 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 அண்ணாமலையார் அருளலை. அகிலமெல்லாம் ஆனந்தம் அள்ளி தரும்
அவங்களையும் வர சொல்லு, அந்த பிள்ளைங்களையும் முருகர் எல்லாரையும் வர சொல்லு. அம்மையப்பர், முருகப்பெருமான், பிள்ளையார் வந்துட்டாங்க. குடும்பமே எழுந்தருளிட்டாங்க. குடும்பம் படம் போட்டிருக்கோமா? குடும்பஸ்தரா வந்துட்டார் எம்பெருமா. சீவா சீவா ஹர 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 சீவ சீவ சீவா சீவா ஹர 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 சீவ சீவ சீவா சீவா ஹர ஹர சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருமுறை ஆசிரியர்கள் துதி பாடுறதுக்குள்ள குடும்ப சமேதரா. இதுல ஒரு ஆசிரியர் வந்து எம்பெருமான் குடும்பத்தோட வந்துட்டாரு. அவங்க துதி பாடும்போது சரியா? சிவா திருச்சிற்றம்பலம். திருஞான மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரைக்கால் அம்மையடிகள் சேரமான் ஒரு கீரர் கல்லாடனா உன் கவிழர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமான
12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை அருளி செய்த ஆசிரியர்கள்ல ஒருத்தர் நம்ம சிவபெருமான். அந்த துதி பாடுறதுக்கு முன்னாடி அத்தனை பேர் குடும்ப சமேதல வந்து உட்கார்ந்தது. சிவன், சக்தி, பிள்ளையார், முருகர், சிவன், சக்தி. சக்தி அம்மா அவங்க வேலை. சக்தி என்னன்னா திருவருள் தான் எல்லாத்தையுமே செய்யும். சிவம் நினைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை சக்தி நிறைவேற்றுவாங்க. அதனால அவங்க வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க சக்தி தேவியா. சரிங்களா? அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. சக்தி தான் சத்தனுக்கு ஒரு சக்தியான்னு வரும். அவர் சங்கல்பம் பண்ணுவாரு, சக்தி வந்து அதை நிறைவேற்றுவாங்க. அது மாதிரி அம்மா வந்து திருபுர சுந்தரி வடிவில் வந்திருக்காங்க. எம்பெருமான் எழுந்திருக்காரு, முருகப்பெருமான் வந்திருக்காங்க, பிள்ளையார் வந்திருக்காங்க. சிவா ஓகே கை தட்டுங்க நல்லா. என்ன பத்தாது குடும்ப சமயங்களா எம்பெருமாட்டியை எழுந்திருக்காங்க. நல்லா கை தட்டு. உங்களுக்கு நீங்க கைத்தட்டல் தான் அந்த பிள்ளைகளுக்கு ஊக்கம். இன்னும் மேலும் அவங்க வந்து பள்ளிக்கூடத்தில் போகட்டாலும் சரி, எங்கனாலும் அவங்க வந்து அவங்களோட திறன் வெளியே காட்டணும். சரிங்களா? சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்த்துக்கள் தான். சிவாயிடம் திருமுறை பற்றிய, திருமுறையின் சிறப்பு பற்றிய திருச்சிற்றம்பலம். திருமுறையே சைவ நெறிக்கருளம் தென் தமிழ் தேன்பாகும். திருமுறையே கையிலையும் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம். திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதியருள் தெய்வ நூலாம். திருமுறையே சொக்கேசன் மதிவலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பெற்றாள். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அகச்சந்தான குறவர்கள் துதி. அருட்குலகன் இதெல்லாம் குருமார்கள் இங்க எழுந்தருள்றாங்க. நீங்க அடுத்து விண்ணப்பங்கள்லாம் நிறைய வைக்க போறீங்க. குரு அருட்கடாட்சம் நிறைவதற்காக குருமார்களை நம்ம அழைத்து இங்க அவங்களோட அருளாசிகள் நிறைந்து இருக்கும் வண்ணம் நாம பாடிக்கிட்டு இருக்கோம். அதை உணர்ந்து நீங்க அதை அனுபவிங்க. சரிங்களா? குருவருள் இருந்தாதான் நமக்கு திருவருள் கிட்டும். நீங்க குருவருள் நிறைந்து இருந்து நீங்க பொண்ணு சொல் ஒவ்வொன்றா ஆடும்போது நீங்க உங்களோட விண்ணப்பத்தை வைக்கும் போது என்ன விண்ணப்பம் வைக்கிறீங்களோ அது சுவாமி நிறைவேற்றுவார். ஏன்னா குருவே சிவம், சிவமே குரு. திருச்சிற்றம்பலம். அருட்குலகன் எழுக்கலிலை முழுக்காவல் நந்தி விரானடிகள் ஒற்றி திருச்சிவரு மணக்கமல சனக்குமர முனிவன் இரு திருத்தாள் போற்றி. இருட்டு மலத்தகள் சத்திய ஞான தரிசனி சரண இணைகள் போற்றி. மருட்சியரு பரஞ்சோதி அருஞ்சீல குருவரன் கால் மலர்கள் போற்றி. திருச்சிற்றம்பலம். புறச்சந்தானர் குறவர் துதி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட கொல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்த நிகழ்த்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பண்டை மறை வண்டு அரற்ற பசுந்தை ஞானம் பரிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இருதய கமல மொழிகள் எல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருள் கதிரோன் விண்ட மலர் பொல் புடைசூழ்
வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு செய்வநாதன் குண்டரிய மலர்த்தால சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்ட தேவன் மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி உயிராரும் மொழி திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ திருமரபு நீடூழி தலைகமாதோ திருமரபு நீடூழி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம். மலர் மென்களை வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். பாய் பரியோன் தந்த பரமானந்த பயனை தூய திருவாய் மலரால் சொற்செய்து மாயக்கருவாதையாம் அறியாவாறு செய்தான் கண்டாய். போதுற்ற எப்போதும் புகழும் நெஞ்சே இந்த பூதளத்தில் தீதுற்ற செல்வம் என் தேடி புதைத்த திரவியம் என் காதற்ற ஊசியும் வாராது கான் உன் கடைவழிக்கே காதற்ற ஊசியும் வாராது கான் உன் கடைவழிக்கே. காதற்ற ஊசி கூட நம்ம கூட வரப்போறதில்லை, ஆனா அடிச்சுக்கிறோம் ஒவ்வொன்றுக்காகவும் இல்லையா. எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக போறதில்லை. எல்லாம் எம்பெருமான் கொடுத்தது எம்பெருமான்ட்டையே விட்டுட்டு போக போறோம். இந்த தெளிவு வந்துச்சுன்னா எதுக்குமே கலங்க மாட்டோம். இது வேணும் அது வேணும் எந்த ஆசையும் இருக்காது. அதாவது என்னமோ நம்மளே கொண்டு வந்த மாதிரி நினைச்சுக்கிறோம். யாருக்கும் எதுவும் கொடுக்கும்போது நான் கொடுத்தேன் எங்கேயா கொண்டு வந்தேன், நீ பிறக்கும்போது என்னையா கொண்டு வந்தேன், ஒண்ணுமே கொண்டு வரல. போகும்போது அதை கொண்டு போறியா? இல்ல. காதற்ற ஊசியும் வாராது கான் உன் கடை வழிக்கே என்கிறான் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி போற்றி. இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ? இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ? அறியேன் எம் கோவே அறியேன் எம் கோவே துன்றுமல வெம்மாயையற்று துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் சும்மா இருக்கும் சுகம் சும்மா இருக்கும் சுகம். இன்று வருமோ நாளைக்கே வருமோ? சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ நாளைக்கே வருமோ? அறியேன் அறியேன் எம் கோவே. சும்மா இருக்கும் சுகம் என்பது என்ன? அதுதானே எல்லாரும் கேட்குறீங்க. சும்மா இருத்தல்னா செயலற்று இருத்தல். செயலற்று இருத்தல்னா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது இல்ல. என் செயலாவது ஒண்ணுமே இல்லையா? எனக்குள்ள இருந்து விருப்பம்னு ஒரு விருப்பத்தை கொடுக்கறதும் சுவாமி தான். என்னோட வினை நுகர்வுக்கு ஏற்ற மாதிரி அந்த விருப்பத்தை கொடுக்கிறார். அந்த விருப்பத்தை அவரே நிறைவேற்றுகிறார். அதாவது அவரோட இச்சையே அவரோட அறிவு மூலமாக செயலாக்கம் பெற வைக்கப்படுகிறது. அது தெரியாம இந்த உடம்பு தான் நான் நினைச்சுக்கிட்டேன், நான் செய்தேன், நான் என்பது இந்த உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உடம்பு நாம் அல்ல, உடம்பு ஜடப்பொருள் இல்லையா? உள்ள ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மா தானாவது எங்க தெரியுமா? இல்ல, சுவாமி இயக்குனாதான் இயங்கும். அது தெரியாமலே நம்ம நான் என்பது இந்த உடம்பு என்று கருதி கொண்டு நம்ம பல இன்னல் துன்பங்களுக்கு ஆளாகுகின்றோம். உள்ள ஆன்மாவாகிய நம்மை இயக்கிக் கொண்டு இருப்பது பேரொளி.
அந்த பேரொழியை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னாவே நான் என்பது முற்றிலும் இல்லாத நிலையில இருக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப அவை பிராட்டி வரும்போது ஒரு பாடல் சொன்னேன் தெரியுமா? தன்னை அறிந்து நான் ஒண்ணுமில்லை, நான் பூஜ்யம், இதுவரையும் பூஜ்யத்துல ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தையா. 2 லைன்ல அவை அத்தனையே சொல்லிட்டாங்க அழகா. தன்னை அறிந்து செறிந்து திருவருளுக்குள்ள அடங்குறது, திருவருளாவே ஆயிடுறது. ஏன்னா அங்க நான் தன்மை இல்லைனாவே அது திருவருளா தான் ஆயிரும். திருவருள்னா என்னன்னு குழப்பமா இருக்கும் இல்லையா? திருவருள் தான் இயக்குதுன்னு சொன்னேன், அம்மை தான் இயக்குறாங்க, சக்தி தான் சத்தனுக்கு ஒரு சக்தியான்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் திருவருள். மாதொரு பாகனார எம்பெருமான் இருக்காரு, அதுல சக்தியோட பாகம் தான் திருவருள். சிவம் சக்தி, ஷீனா சிவம், வானா திருவருள். இப்ப சிவாய நமன்ற பஞ்சாக்கரம் சொல்றோம். அது சொல்லும் போது எல்லாரும் சொல்ல சொன்னாங்க, சொல்றேன்யா. சிவ சிவ சொல்ல சொன்னாங்க அம்மா, அதனால நானும் பின்னாடியே சொன்னேன் சிவ சிவ ஹர ஹர சிவ 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 ஹர 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 சிவ 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 சிவ, சீனா சிவம், வானா சக்தி. சிவ சிவன் நீங்க சொல்லும் போது அம்மையப்பரோட அருட்காட்சி உங்களுக்கு வரணும். இனிமேல் நீங்க சிவ சிவன் என்னையா? திருச்சிற்றம்பலம். அதுதான் அந்த விளக்கத்தை கொடுத்து நம்மள செய்ய வேண்டும். சரியா? இருவினை நேர் ஒப்பில் இன்னருள் சக்தி குருவன குணம் பலனைக்கு தரும் எனும் ஞானத்தால் தன் செயல் அற்றால் வந்துச்சா? சும்மா இருக்கும் சுகம் என்னன்னு வந்துச்சா? தன் செயல் அற்றால் நான் செய்கிறேன்ங்கிறது எதுவுமே இல்லாம சுவாமி திருவுருளே எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு திருவுருள் பின்னாடியே போறது, சக்தி பின்னாடியே போறது. ஏன்னா அதுதான் இயக்குது. சரியா? சிவாய நாம நாம மும்மலம், அது வரையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? யா ஆன்மா நடுவுல இருக்கா, இந்த பக்கம் நாமா மலம். மற்றபடி ரொம்ப எல்லாம் நீங்க அதுக்குள்ள போக வேண்டாம். இப்போ நிகழ்ச்சி உங்களுக்கு ஆட்டம் பாட்டம் அந்த இதெல்லாம் லேட் ஆகும். சரியா? இந்த பக்கம் சிவா, இங்க யானை நடனம் பிறப்பற்ற நிலைக்கு கூட்டு போவாரு. இந்த பக்கம் ஊன நடனம் திரும்ப பிறப்பு சூழலை கொடுப்பாரு. உலக போகத்துல நீங்க இன்பமா அதை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே திரும்ப பிறப்பு இறப்பு சூழலே வந்துட்டு இருக்கும். அதுல உமாபதி சிவாச்சாரியார் சொல்லிப்பாரு, ஊன நடனம் ஒரு பாலாம் ஞான நடம் தான் நடுவே நாடு. தான் நடுவேன்னு யார் சொல்றாரு? யார சொல்றாரு? கரெக்டா சொல்லணும், ஒருத்தர் சொல்லணும். ஆன்மாவை சொல்றாரு. நடுவுல இருக்கா யா, அதத்தான் சொல்றாரு. இப்ப அந்த பாடல நோக்க படட்டுமா? ஊன நடனம் ஒருப்பால் நாமா, ஊன நடனம் ஒரு பாலாம் ஞான நடம் சிவ யா தான் நடுவே நாடு. நீ எதை நடப்புற? உங்களுக்காக எளிமையா அதை சொல்றேன் நான். மலத்து பக்கம் சேர்ந்தீங்கன்னா மலமாவே ஆயிடுவீங்க, திருவுருள் பக்கம் சேர்ந்தீங்கன்னா திருவுருள் ஆயிடுவீங்க. சக்தி ஆக்குறதுக்கு தான் சுவாமி குருவா வராரியா. நம்மளை சக்தி தேவியா ஆக்கி நம்மளை மாதொரு பாகனார் அப்படி அணைத்துக் கொள்வதற்காக தான் அந்த குருவா இறங்கி நமக்காக எவ்வளவு கருணை கொண்டு எப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்காக இறங்கி வராரு. அதாவது எல்லாராலையும் கைலாயம் போக முடியாது, எல்லாராலையும் திருவண்ணாமலை போக முடியாது. அதனால நீங்க இருக்கிற இடம் தேடி வரையா அப்படின்ட்டு அங்கங்க கோயில் கொண்டு உட்கார்ந்து சுவாமி. அவனோட கருணையை நினைக்கிறோமா? அங்கங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே எழுந்தருளினா நீ அவ்வளவு தூரம் வர கஷ்டப்பட வேண்டாயா, இங்க பக்கத்துல நான் வரையா, நான் இறங்கி வரையா அப்படின்ட்டு வந்திருக்கு சுவாமி. அவரோட கருணையை நினைப்புங்க. சிவா திருச்சிற்றம்பலம். அன்பே சிவம் அது வேதம். இனிமேல் சிவாய நமங்கிற பஞ்சாக்கரம் சொல்லும் போதும் சிவ சிவ அர ஹர. அறம்னா நம்மளோட பிறவி துயர், அறத்தால் தேய்த்து அழிப்பவன். கரண் மறைத்தல் செய்பவன், மனமாயைகளை மறைத்தல் செய்பவன். அரஹரன்னு சும்மா நம்ம சொல்லல, இதுக்கெல்லாம் பொருள் இருக்கு. சரிங்களா? அப்ப சிவ சிவ ஹர 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 சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர
மாதிரி பாடினீங்களா, அம்மா சொன்ன பொருளை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து பண்ணீங்களா? இதுதான் பொருள் உணர்ந்து சொல்லுதல். சிவபுராணத்துல வரும் இல்லையா, பொருள் உணர்ந்து சொல்லுதல்னா மெய்ப்பொருளை உணர்ந்து சொல்லுதல். மெய்ப்பொருளை மட்டும் உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒருத்தன் தான் நிலையான பொருள். நீங்க கண்ணால பார்க்குற அத்தனையும் வந்து சுட்டி அறியப்படும் பொருளெல்லாம் நிலையற்றவை, அழியக்கூடியவை. உணரக்கூடிய பொருள் தான் எம்பெருமான். இங்க சுவாமியை வந்து பார்க்குறீங்களா, அங்கே பார்க்குறோம், இது பண்ணுறோம். இங்கே கோயிலுக்கு வந்தால் தான் சுவாமியை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடயே இருக்காருங்க. ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களை விட்டு பிரியாது உங்கள் கூட துணைவனாக இருக்கிறவனை உள்ள உணருங்க. உணர்ந்து அவங்க கூடயே பயணித்தீங்கன்னா உங்களுக்கு ஆனந்தம் மட்டுமே அங்கே இருக்கும். ஆனந்தம் 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 பேரானந்தமே சிவமே பேரானந்தமே ஆதிபரம் பொருளால வந்தபின் ஆதிபரம் பொருளால வந்தபின் பேரானந்தமே சிவமே பேரானந்தமே ஆனந்தம் 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 பேரானந்தமே சிவமே பேரானந்தமே ஆதி சிவனதனால வந்தபின் ஆதி சிவனதனால வந்தபின் ஆதி சிவனதனால வந்தபின் பேரானந்தமே சிவமே பேரானந்தமே பேரானந்தமே சிவமே பேரானந்தமே ஆனந்தம் 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 பேரானந்தமே சிவமே பேரானந்தமே ஆதி சிவனதனால வந்தபின் ஆதி சிவனதனால வந்தபின் பேரானந்தமே சிவமே பேரானந்தமே பேரானந்தமே சிவமே பேரானந்தமே பேரானந்தமே சிவமே பேரானந்தமே ஆதிசிவநாதர் எங்களை ஆள வந்த பின் ஆதிசிவநாதர் எங்களை ஆள வந்த பின் ஆனந்தம் பேரானந்தமே பேரானந்தம் சிவ பேரானந்தமே சிவ பேரானந்தமே சிவ பேரானந்தமே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருமுறை பாட போமா? இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க, அப்பனா தான் அனுபவிக்க முடியும். அதுக்காக தான் சுவாமி வந்து நம்மளை சைவ சித்தாந்த கருத்துக்களை பற்றி நம்ம கொஞ்ச நேரம் சிந்திக்கிறதுக்கு அருள் கொட்டி கொடுத்தாரு. நிறைந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் மிக்க நன்றி. கொடிக்கவி, கொடி இருக்கு இல்லையா, கொடி, அதுக்கு ஒரு துதி பாடிட்டு நம்ம நிகழ்ச்சியை அவன் அருளாலே அவன் துணையுடன் திருவருளுடன் அப்படின்னு அர்த்தம். நம்ம கலந்த அன்புடன் கலாமா சொல்லுங்க. கலந்த அன்புடன் ஆடியும் பாடியும் ஓதி உணர்ந்து உணரும் தேன்முறை திருமுறை தேன் பருகு திருவிழா நங்கன்பிழை 33ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி திருவிழாவின் 2ஆம் நாள் திருவிழா தேன் பருகு திருவிழா. எந்த தேன்? திருவாசக திருமுறை தேன். எந்த தேன்? திருமுறை தேன். சிவா திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன அருவித்திரள் மழலை முழ
வந்தவரிலும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் மருமே. அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் மருமே. அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் மருமே. அண்ணாமலை அண்ணாமலை திரு அண்ணாமலை திரு அண்ணாமலை திரு அண்ணாமலை அண்ணாமலை கரோகரா உண்ணாமுலை கரோகரா 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 அண்ணாமலை கரோகரா அண்ணாமலை கரோகரா அண்ணாமலை கரோகரா உண்ணாமுலை கரோகரா அண்ணாமலை கரோகரா உண்ணாமுலை கரோகரா அண்ணாமலை கரோகரா அண்ணாமலை கரோகரா அண்ணாமலை கரோகரா உண்ணாமுலை கரோகரா அண்ணாமலை கரோகரா உண்ணாமுலை கரோகரா அண்ணாமலை கரோகரா அண்ணாமலை கரோகரா அண்ணாமலை கரோகரா அண்ணாமலை கரோகரா அண்ணாமலை கரோகரா உண்ணாமுலை 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 கரோகரா அருகர உண்ணாமுலைத்தே அருகர மனோமலத்தே திருச்சிற்றம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம். மைக்ல பேசுறீங்களா? உங்க பேர் சிவமே எழுந்தருளப்பெரிலே ஆதிசிவனாத எங்கள் ஆதிசிவனாத அர்த்தநாரீஸ்வரராய் எழுந்தருளப்பெரிலே 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 எழுந்தருளப்பெரிலே. சுவாமியின் கருணையை நினைச்சு பார்த்தீங்களா? திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையார் அருளடைய ஞான குருநாதர் தவத்திரு வாதவூரடிகள் அர்த்தநாரீஸ்வர அட்டகம்னே ஒன்று பாடியிருக்காரு. அர்த்தநாரி தத்துவத்தை அப்படியே இது பண்ணி பாடியிருக்காரு. அர்த்தநாரீஸ்வரரை பார்த்தோன்னே சொல்லவுன்னா ஒரு பேரானந்தம். எப்படின்னா நம்ம அந்த டாபிக் தான் பேசிகிட்டு இருந்தோம். சிவா ஷி எந்த பக்கம் சொல்லுங்க? கைப்பிடிச்சிருக்கோம் திருக்கரம். ஷி எந்த பக்கம்? நீங்க திருக்கரம் வச்சுக்கோங்க. இவங்க இப்படி போட்டிருக்காங்க. யூஸ்வலா அந்த பக்கம் வரணும். புரியுதுங்களா? இந்த பக்கம் தான் அம்மை பாகம். சரியா? இந்த பக்கம் வரணும். இந்த பக்கம் அம்மை இருப்பாங்க. திருவருள் சக்தி இந்த பக்கம் இருக்கிற அந்த திருவருள் சக்தியாக நம்மளை மாற்றுறதுக்கு தான் சுவாமி குருவாக வந்து நம்மளை இது பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தைக்கு ஓகே எல்லாரும் நல்லா கைத்தட்டுங்க. கனிஷ்கா ரேஷ்மி அர்த்தநாரீஸ்வரராக அவங்க முதல் முறைங்கிறதுனால அந்த மாதுர பாகனாரை தப்பா கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இந்த பக்கம் தான் திருவருள் சக்தி இருக்கும், அந்த பக்கம் சிவன் இருக்கும். சிவா சிவா சிவா. சரிங்களா? நம்ம சிவா பத்தி தானே பேசணும்.
சிவாய நம்ம பஞ்சாக்கரத்தை பற்றி பேசணும், சார்ந்ததன் வண்ணம் உயிர் ஆகுங்கிறத பற்றி பேசணும். கரெக்டாக அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளி நமக்கு அருள் பாலிக்கிறாரு. இதெல்லாம் எதனாலனா குரு அருள்னால தான். நம்ம முதல்ல இருந்து குரு துதி பாடுறோம், குருக்கு தான் முதல் வணக்கமே கொடுக்குறோம். சிவனை வழிபட்டார் எண்ணிலா தேவர், அவனை வழிபட்டு அங்கு ஆமாறு ஒன்றில்லை. அவனை வழிபட்டு அங்கு ஆமாறு காட்டும் குருவை வழிபடில் கூடலும் ஆமே. குருவை வழிபடில் கூடலும் ஆமே. குருவை வழிபட்டாலே போதுமா? சிவனை வழிபடுறதுனால அவருக்கு எதுவும் ஆக போறதில்லை. ஆனால் குருவை வழிபட்டு அவர் எப்படி சிவத்தோட நீங்க கூடணுங்கிறத சொல்லி கொடுக்குற குருவை நீங்க வழிபட்டீங்கன்னாவே அவர் கூட போய் சேர்ந்துடலாங்கிறத திருமூல தேவநாயனார் பாடல்ல சொல்லியிருக்காரு 10ஆம் திருமுறையில். சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்த்துக்கள். குழந்தைகளை கைத்தட்டுங்க. கௌசியா சிவன் வேடம் தரித்து வந்திருக்கிறாரு. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னப்பன் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பல் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பல் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பல் அல்லவா, பொன்னம்பல் அல்லவா என்னப்பன் அல்லவா, என்னப்பன் அல்லவா பொன்னம்பல் அல்லவா. திருச்சிற்றம்பலம். மிகச்சிறப்பு. விண்ணப்பம் வச்சோம். எல்லாமே ஸ்போர்ட்டிவாக இருந்து அந்த நிகழ்ச்சியை எடுத்து ஊர் மக்கள், அந்த தலைவர்கள், பொருளாளர்கள், அந்த நிர்வாக கமிட்டி அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களோடு பேசி அது இந்த விஷயம் அப்படிங்கிறது எல்லாம் ஒவ்வொன்றா அவங்களுக்கு நான் சொல்ல அவங்க போய் சொல்லி எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. கைத்தட்டுங்க அவங்களுக்கு. அண்ணாமலையார் அருளலையில் நாங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக நிறைய பேருக்கு விருதுகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். உணர்வலை மூலமாக நம்ம சர்டிஃபிகேட்டே கொடுக்கறது கிடையாது. யானைப்பயிர் அது மாதிரி உணர்வலை நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முக்திக்கணி அவங்களோட செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோம். ஆனால் நேராக ஒரு மேடையில் உட்கார்ந்து அண்ணாமலையார் அருளலை கௌரவிக்கிறதுனா அது நங்கன் விளை கிராமத்தில் தான். அதில் முதல் சிவனைய செல்வமா கலா கிருஷ்ணமணியை ஆதிசிவநாதர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சிவா திருச்சிற்றம்பலம். அது வந்து அவங்க சுவாமி மேல் கொண்டிருந்த அன்புக்கு கிடைக்கும் பரிசு. இதுதான் திருவருள் பரிசு. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் சுவாமிக்கு தொண்டு பண்ணும்போது சுவாமி அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று திருவருள் கொண்டு கொடுப்பாரு. பேட்ஜ் எல்லாம் மாட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? அடியனுக்கு அது மாதிரிலாம் எண்ணம் கிடையாது. அது மாதிரிலாம் எம்பளம் போட்டு நம்ம பண்ணணுங்கிறது அதை முன்னின்று மொழிந்து அது மாதிரிலாம் நம்ம செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேனர் முதற்கொண்டு தயார் பண்ணி நம்ம அது மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பக்க துணையாக இருந்து என்னோட ஒவ்வொரு இதுக்கும் அன்பே அங்கே மூலதனம். நம்ம வந்து அறக்கட்டளை கிடையாது, அண்ணாமலையார் அருளலை. அங்கே அன்பு ஒன்றே மூலதனம். அது மூலமாக நமக்கு வந்து
அடியனுக்கு பக்க துணையாக இருந்து எனக்கு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிவா திருச்சிற்றம்பலம். அவங்களுக்கு அடியன் வார்த்தைகளால் நன்றி சொல்ல முடியாது. அவங்க என்கிட்ட வரும்போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, தமிழ் வாசிக்க தெரியாது, திருவாசகம் புஸ்தகத்தை மட்டும் கையில் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு படிப்படியாக அடியன் ஃபோன் மூலமாக பேசி அதை பாட வச்சு தப்பு அதிகமாக விடுவாங்க. இப்போ தப்பு இல்லாமல் பாட பழகிட்டாங்க. ஏன்னா அவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க. இப்போ தப்பு இல்லாமல் பாடுறாங்க. அதோட சைவ சித்தாந்த வகுப்பு அடியன் ஆரம்பத்துலேருந்தே 5-6 வருஷமாக படிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ எந்த பிள்ளைங்களாம் அந்த ஆர்வம் இருக்காங்களோ அவங்கள அதில் படிக்க வைக்கிறதுல நான் அடியன் கண்ணு கருத்துமாக இருக்கிறது உண்டு. அது மாதிரி இவங்ககிட்ட சைவ சித்தாந்த கருத்துக்களை பற்றி பேசும்போது அது படிக்கிறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க. ஆனால் அவனா தெரியாது சைவ சித்தாந்தத்தில். ஆனால் அடியன் கூட பேசி பேசி நான் இப்போ கற்றதை அந்த ஸ்பூனில் எடுத்து கொடுக்க அதை வந்து அப்படியே சாப்பிட்டு அவங்க ஒரு வருட சைவ சித்தாந்த வகுப்பு சிவஞான போதம் மெய்கண்டார் துதி பாடணும் இல்லையா, மெய்கண்டாரை பற்றி மெய்கண்டார் எழுதிய அந்த நூல் எங்களோட ஞானாசிரியர் சிவகுமார் ஐயா, கலாநிதி சிவகுமார் ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அவர் மூலமாக தான் நாங்கள் சைவ சித்தாந்தம் கற்று வரோம். அப்படி சிவஞான போதம் என்னும் நூலை ஒரு வருட காலம் படித்து அதற்குரிய விருதினையும் பெற்ற பரீட்சைகள் எங்களுக்கு உண்டு. ஒரு கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு பரீட்சை வரும். அது மாதிரி விருது பெற்றவர் சிவஞான செல்வர் இவர். அது மாதிரி அண்ணாமலையார் அருள்நிலையில் உணர்வலைங்கிற பட்டம் வாங்கினவங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து யான உணர்வலைங்கிற பட்டத்தையும் வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க ஆனந்த தீபம்ங்கிற விருதையும் வாங்குறாங்க. எப்படின்னா நம்ம ஒன்று நினைப்போம், அவங்க செயல்பட்டுவாங்க. அந்த உணர்வு மூலமாக பயணிக்கிறவங்க, அதுதான் அந்த உணர்வலை. இது மாதிரி தான் நாங்கள் விருதுகள் கொடுத்துக்கிட்டு வர்றோம். இப்போ தான் சபையில் வச்சு கொடுக்குறோம். அதுவும் அவன் அருளாலே சிவா சர்வம் சிவார்ப்பணம். வெளியே அவ்வளவா வர்றதில்லை அவங்க. ஆனால் வீட்டில் இருந்து எல்லாமே சிவத்தை அனுபவிச்சுட்டு வராங்க, உணர்ந்து வராங்க. அதுதான் சிவா. உணர்ந்து ஓதுறாங்க கிட்டணும். அதுக்கு உதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. சிவனை வழிபட்டார் எண்ணிலா தேவர், அவனை வழிபட்டு அங்கு ஆமாறு ஒன்றில்லை, அவனை வழிபட்டு அங்கு ஆமாறு காட்டும் குருவை வழிபடில் கூடலும் மாமே, குருவை வழிபடில் கூடலும் மாமே. அதாவது அடியார்களின் பண்பை என்னன்னா தாழ்வெனும் தன்மை இருக்கணும், பணிவு இருக்கணும். அதெல்லாம் நிறைய பேருக்கு அடியார் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கு உதாரணமாக வாழ்ந்து வர்றவங்க விதுவாலாமா. நான் எங்கே போனாலும் அவங்கள சொல்கிறதுல உண்டு. அது மாதிரி நங்கன் விலையில் அந்த கலா கிருஷ்ணமணி, அம்பிகா, பெமினா இவங்களை பற்றியும் பேசுகிறது உண்டு. எனக்கு பெமினா பேர் தெரியாது, கலைச்செல்வின்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்டாக நான் சொன்னது கலைச்செல்வி. பெமினா பேர் கலைச்செல்வி தானே? நான் தப்பாக எழுதி வச்சுருக்கேன் போல. கலைச்செல்வி என்ற பெமினான்னு போட்டு வச்சுருந்தேன். அதனால கலைச்செல்வின்னு சொன்னேன். சரியா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்படி உதாரணமாக நம்ம வாழணும். இதுதான் நாயன்மார்கள் கற்றுக் கொடுத்த நெறி. நாயன்மார்களை நம்ம சும்மா வேடமிட்டு வர சொல்லலை. நாயன்மார்கள் நமக்கு கொடுத்த அருள் நெறி என்ன, சிவநெறி என்ன, அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், கடைப்பிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு உதாரணமாக இருக்காங்க. ஆமாம், சிவா. ஓங்கி கைத்தட்டுங்க. இது மாதிரி பலர் உருவாகும். சிவாய நம. மங்கையர்க்கரசி வளவர் பொன்பாவை வரிமலை கை மழமானி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பரிசித நாள் தோறும் பரவ பொங்கடல் குருவன் பூரணாயகன் நாள் வேதமும்
சேர்ந்தவங்க தான் அம்மா. மங்கையர்கரசினால தான் நம்ம இப்போ சைவத்தை இவ்வளவு நம்ம அனுபவிக்க முடியுது. மங்கையர்கரசி போல பணி செய்கிறாங்கன்னு மங்கையர்கரசிக்கு எம்பெருமான் பாடிய பாடலை தான் நம்ம வந்து இன்னைக்கு அவங்களுக்கு பாடணும். விருதின் சிறப்பம்சமாக சிவாயனமா நிறைய மங்கையர்கரசிகள் எல்லா கிராமத்துலேயும் உருவாகணும். நிறைய சகலகலா வள்ளிகள் உருவாகணும் கிராமத்துலேயும். அது மாதிரி தீபங்கள், என்ன தீபங்கள்? ஆனந்த தீபங்கள், நிறைய தீபங்கள் சுடர்விடணும். இன்னும் நிறைய பேர் ஆனந்த தீபங்களாக ஆக்கணும் அப்படின்னு கூறிக்கொண்டு நம்ம இனிமேல் பாடலை பாட பதிகத்தை பாட தூங்குவோம். சிவா சர்வம் சிவார்ப்பணம். வேற யாரும் விருதுக்கு நான் சொல்லி உங்களை சொல்லலைன்னா தயவுசெய்து சொல்லு. அம்மாவுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறவங்க தான் தெரியுது, சரியா? இல்லாட்டி விருதாளர்களே சொல்லுங்க. 8 பேருமா 4 பேர் கொடுத்துருக்கீங்க, இன்னும் இந்த ஊருக்கு கொடுக்கணுங்கிறத கரெக்டாக சொல்லுங்க, சரியா? அந்த லிஸ்ட்டை பார்த்துருந்தா தானே சொல்ல முடியும். கலா விதுபாலா இப்போ கரெக்டாக எனக்கு பார்த்து சொல்லணும், சரியா? சிவா இருக்காங்க, அவங்களே இப்போ வாங்கிடுவாங்க. விருதை வாங்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்து கண்டினியூஸாக பதியங்கள் பார்ப்பதற்கு போயிடலாம். சிவாய நமமா. அவை பாட்டியை மேடையேறி வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சிவாய நமமா, எப்படி இருக்கீங்க? ஆமாம் ஆமாம், சிறப்பு சிறப்பு. அவை வராங்க, கைத்தட்டுங்கயா. குருமார்கள் எழுந்தருள்றாங்க. எழுந்தருள இங்க வந்து என்ன சிவலோகம் ஆகிட்டு இருக்கு. இப்ப பாருங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து ஆட்டம் பாட்டம், அதாவது ஓதி உணர போறோம் நம்ம. அவை பாட்டியா வயசு 75 வயது பாட்டி. வள்ளியூர்ல இருந்து நங்கன்பிள்ளை ஆதி சிவநாதர் மகா சிவராத்திரி 33வது மகா சிவராத்திரிக்கு எழுந்தருளி இருக்காங்க. சிவா திருச்சிற்றம்பலம். தன்னை அறிந்து செறிந்து அடங்கி தானற்றால் பின்னை பிறப்பில்லை வீடு. அவ்வை குரல். ஆத்திசூடி யாராவது சொல்லுங்கயா. அவ்வை வந்திருக்காங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க, சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க. ஆத்திசூடி. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் சொல்லுங்க. இயல்வது கரதே ஈவது விளக்கே அது விளம்பே முகமது கைவிடு எழுத்து இதழே ஏற்பது இகழ்ச்சி துயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகல் ஓதுவது உண்மையில் அவ்வை சொன்ன மொழியா வழியா? அவ்வை சொன்ன மொழியா அத்தே எனக்கு வழியா? அவர் வந்து வள்ளியூர் முருகன் கோயில்ல அவரோட திருவுருவமே வச்சிருப்பாங்க, கல்லுல செதுக்கியிருப்பாங்க. நீங்க போனா பாருங்க. அவங்க 45 வருஷமா அவர் வந்து சைவத்துல துளைத்திக்கிட்டு இருக்காரு. நான் இதுவரை உணராதது அண்ணாமலையார் அருளலையில வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமா, இத்தனை வருஷம் தெரியாதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொன்னாரு. ஆனா